அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கு. எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஐ ஹேவ் டு பி லிசன். ரொம்ப நன்றி இந்த ரெஸ்பான்ஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு சவுண்டிங் ஸ்டெப் கிடைக்கும்னா நான் முன்கூட்டியே போட்டிருப்பேன். இதுக்கான வழிமுறைகள் எனக்கு தெரியாதனால ரொம்ப நாள் நான் வீடியோ போடாமலே இருந்தேன். I'm very glad to see you all in a kind of videos like that. இப்போது கல்விக் கொள்கை மாறி இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 8th பாஸ் பண்ணுறது கட்டாயமாக இருந்தது முன்னாடி. ஆனால் இப்போ கட்டாயம் இல்லைன்னு ஆக்கியிருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றணும். மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே கடவுள் ஒரு நல்ல அறிவை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த அறிவை எல்லோரும் பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அறிவை தப்பாக பயன்படுத்துகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம லைஃப்பில் நல்லதே நடக்கணும், நல்லதே கிடைக்கணும்னு எல்லாருமே நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்காது. கெட்டதை கூட நல்லதாக மாற்றுற அறிவுகள் நமக்கு இருக்கணும். ஒரு கதையைத்தான், ஒரு ஸ்டோரியைத்தான் உதாரணமாக சொல்லணும். வள்ளின்னு சன் டிவியில் முன்னாடி ஒரு கதை உண்டு. அந்த பொண்ணை ஒருத்தங்க காப்பாற்றுறாங்க. ஒரு பெண் தாதா காப்பாற்றுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராகவே அந்த பொண்ணு செயல்பட வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படி செயல்படும் பொழுது அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கு எதிர்ப்பு வருது. அப்போது அந்த எதிர்ப்பை காட்டுற விதமாக வேறு ஒருத்தனை பெட்டுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒருத்தனை அந்த பொண்ணுக்கு தாலி கட்ட வைக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பம் பணக்கார குடும்பமாக இருக்குது. அப்போ அந்த பொண்ணை அந்த குடும்பத்தை திருத்தி தனக்கு சாதகமாக மாற்றி அவனோட வாழ ஆரம்பிக்கிறாள். ஸோ தனக்கு கொடுக்கப்பட்ட துன்பத்தை கூட இன்பமாக மாற்றி வரமாக மாற்றக்கூடிய சக்தி பெண்கள். அவங்கள தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணுறது, அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஆம்பளை தான். பட் இருந்தாலும் எனக்கு பெண்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம்னா எனக்கு தாங்காது. ஒரு தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம், இது பாரதியின் வாக்கு. ஆனால் ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு காந்தியடிகளும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்படி நம்ம செயல்படுறோமாங்கிறது நமக்கு தானே தெரியும். நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா நமக்கு முதல்ல ஈகோ தான் பெருசாக இருக்குது. அந்த ஈகோனால் பெண்களை நம்மளே கொடுமைப்படுத்துகிறோம். இத்தனைக்கும் அவங்களால தான் நம்ம பிறக்கிறோம், இந்த பூமியில் வாழ்கிறோம். அதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா? பெண்களை மதித்தா நமக்கு நல்லது தான் நடக்கும். அதை விட்டுட்டு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு அவங்கள படிக்க விடாமல் ஒடுக்கி போடுறதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. அதுக்காக சன் டிவியில் இப்போ போயிட்டுருக்க ஒரு சீரியல் எதிர்நீச்சல், அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் பெண்களை பற்றின தெளிவு எங்களுக்கும் இருக்குது. ஒரு ஆம்பளையாக எனக்கும் இருக்குது. பெண்கள் எப்படி இருக்காங்க, நீங்கள் தெளிவு கொடுத்து அது நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பெண்கள் விழிப்போடு இருக்காங்க. நீங்கள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டாம். அந்த கதையோட டேரக்டரை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏற்கனவே ஒரு கோவலங்கள்னு ஒரு கதை எடுத்தாங்க. பெண்களுடைய முயற்சி தான் திருவினையாக்கும். ஆனால் அந்த முயற்சியை அவர் செய்ய விடவே இல்லை. நட்பு ரீதியாக அந்த கதையை எடுத்திருந்தாலும் நட்பு நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு பொண்ணுக்கு குடும்பம்னு வேண்டாமா? குடும்பத்தில் அடிமையாக இருக்கிறது வேறு, குடும்பத்தை அன்பால் அடிமையாக்கிறது வேறு. இப்போ உள்ள பெண்கள் எல்லாமே அன்பால் அடிமையாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் பெண்களுக்கு ஆதரவாக வீடியோ போடுறது.
பெண்களை மதிப்போம், என்றும் பெண்களுக்கு அரணாக இருந்து பாதுகாப்போம். இதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய போடுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன் அண்ட் ஆல்.